தமிழ் தலைவாஸ் vs பெங்கால் வாரியர்ஸ் டீமோட மேட்ச் ப்ரிவ்யூ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். ஸோ புதுசாக வந்து பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் 7ல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தே ஆகணும். ஸோ எதுக்குங்க நீங்கள் பேக்கப் பிளேயர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேயர் நல்லா ப்ளே பண்ணலை, ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பேக்கப் பிளேயரை வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா, இங்கே ப்ராப்பராக நம்ம வந்து ப்ளே பண்ணலை, அப்போ கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது. அது வந்து ஒவ்வொரு மேட்சும் நம்ம பட்டு திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். பட் திருந்தவே முடியல. ப்ராப்பரான சேஞ்சஸ் நீங்கள் டீமில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். இல்லை நான் அதே ஸ்டார்டிங் 7ஓட தான் போவேன், பட்ட இடத்துல தான் மறுபடியும் பஞ்சிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோத்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் வந்து தேவைப்படுது. ஒரு சச்சின் தன்வராக இருக்கட்டும், சச்சின் தன்வர்லாம் இவ்வளோ மோசமாக ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது நேற்று பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் நம்ம டீமில் இருக்கும்போது தான் ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் நரேந்தர் கண்டோலா, சாகில் குலியா எல்லாருக்குமே ரெஸ்ட் கொடுத்துருங்க. ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அடுத்தடுத்த மேட்சஸ் லீக் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும். எல்லா டீமும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இப்போவே ரெஸ்ட் கொடுத்து வைக்கிறது நல்லதாக நான் பார்க்குறேன். ரெஸ்ட் கொடுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக மொயினை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொயின், மசானமுத்து, சௌரபா இருக்கட்டும், திராஜா இருக்கட்டும், விஷால் யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யங் பிளேயர்ஸை யூஸ் பண்ணுங்க. அண்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சாகில் குலியாக்கு பதிலாக நிதிஷை வச்சு ஓப்பன் பண்ணுங்க. அபிஷேக் பதிலாக ரெனாக்கை யூஸ் பண்ணுங்க. அனுஜ் கவடே அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் கார்னரில் அமீர் ஹுசைன் பஸ்ராபி இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்டார்டிங் 7 வச்சு நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. கொடுத்தவங்களுக்கே அரைச்சமாவே திருப்பி அரைக்கண்டாம். புது பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் அவங்களோட பொட்டன்ஷியலும் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறதுக்காக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுதான் கரெக்டான சிச்சுவேஷனாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போவும் கொடுக்கல அப்படின்னா எப்போவுமே கொடுக்க மாட்டீங்க. ஸோ சும்மா ஷோகேஸ்க்காக நம்ம அவங்களை எடுத்து வைக்கலாம். வாய்ப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸோட கெரியரை நீங்கள் பாதிச்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா வேற எப்போவுமே நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் நினைக்கலாம் நேற்று மேட்சோட ரிவ்யூ வீடியோ போடும்போது அதில் பெருசாக பேசல, இந்த மேட்ச்சில் ஃபுல் காண்டியும் காணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம தமிழ் பிளேயர்ஸ் அபிஷேக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல, பெருசாக ஒன்றும் தெரியல. டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுங்கிறோம் மாட்டுக்கிறாரு. ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி தெரியல. நம்மளும் சீசனுக்கு சீசன் அபிஷேக் அப்படி வந்துடுவார், தர்மராஜன் வந்துட்டார், இவர் இப்படி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பில்டப் எழுதிட்டு இருக்கோம். தவிர அவர் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண மாதிரி இல்லை. இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது பேசணும் அப்படின்னா அடுத்த மேட்ச் மட்டும் நல்லா ப்ளே பண்ணி அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஸ்டைலண்ட் ஆகிறாரு. ஸோ சாகர் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்ஸாக பார்க்குறேன். மேபி சாகர் இருந்திருந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் டீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ரைடிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிதின் மட்டும்தான். மனிந்தர் பெருசாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. பட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக மனிந்தர் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவருக்கு ப்ராப்பராக பிளான் போடணும். அண்ட் அந்த டீமோட ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக நான் சுஷிலை பார்க்குறேன். ஸோ சுஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன் பொசிஷனில் இருந்து டேக்கிள்ஸும் இனிஷியேட் பண்ணுவார், ரைடிங்கில் போய் பாயிண்ட்ஸும் எடுக்க முடியும். கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர், ஒரு நல்ல பிளேயர். ஸோ அவருக்கும் ப்ராப்பராக பிளான் போடுங்க. அண்ட் அவங்களோட சீக்ரெட் வெப்பன் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் வந்து பின்னாடி இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரீஸ்ல அதிக ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்ததுல முதல்ல இருக்கார். ரெண்டாவது வந்து நிதின் இருக்கார். ஸோ இந்த வாட்டி 41 லட்சம் கிட்ட கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அவரை இன்னும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல, வாய்ப்பு கொடுக்கல. அண்ட் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் வேற மாதிரி இருப்பார். ஸோ எல்லாருக்குமே ப்ராப்பரா பிளான் போட்டுட்டு வாங்க. அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் டீமோட டிஃபென்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபசல் தான் மெயின் அங்கே. ஸோ ஃபசலை நீங்கள் தூக்கி சைலண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் கிடைக்காது. ஏன்னா அவர் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருந்து அந்த டீமை கரெக்டாக கண்ட்ரோல் பண்றாரு. நீங்க அவரை தூக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிஃபென்ஸை டோட்டலா கொலையரங்க வச்சிடலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்கால் வந்து குஜராத் டீம் இந்த மாதிரி சின்ன டீம்ஸ் யார் கூடலாம் தோக்கக்கூடாதோ அவங்க கிட்ட தான் தோத்துக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி எல்லாருமே ஒரு கொட்டு கொட்டி பெங்கால் வாரியர்ஸ் டீமை அடிச்சிட்டு இருக்காங்க. அதே வரிசையில் நம்மளும் ஒரு கொட்டு கொட்டிட்டு ஓடிடணும். நம்ம பிரில்லியண்டாக யோசிக்கிறோம், அவங்கள அசால்ட்டாக நினைச்சோம், இல்லைன்னா அவங்கள பார்த்து பயப்பட்டோம், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் செஞ்சா அப்படின்னாலும் அவங்க நம்மளை கொட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபார்ம்ல இல்லாத டீமை மறுபடியும் ஃபார்முக்கு ஏற்றி விட்டுருவோம். அதில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு நம்ம டீம் தான். ஆனால் அடுத்த 2 மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பார்க்குறேன். பெங்கால் வாரியர்ஸ், அதுக்கப்புறம் ஹரியானா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் பெங்கால் வாரியர்ஸ் டீமை தோக்கடிச்சு அந்த கான்ஃபிடன்ஸோட போய் ஹரியானா டீமை வந்து ஜெயிக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக ஹரியானா டீமை தோக்க அடிக்கணும். அந்த டீமை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபீலிங் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு தமிழ் தலைவாஸ் டீம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். ஸோ என்னடா இவ்வளோ கோவமாக பேசுகிறேன், இவ்வளோ கலாய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க.
நம்ம டீம் அப்படிங்கிறனால தான் அந்த உரிமை எடுத்து தான் பேசுகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் எந்த லெவலுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸஸ் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற அவ்வளோ வலிகளும் வருத்தங்களும் உள்ளே இருக்குது தமிழ் தலைவாஸ் மேலே. ஸோ அந்த வலிகளையும் வருத்தங்களையும் வெளியே காமிக்க முடியல. அது கோபமாகவும் சில நேரம் தமிழ் தலைவாசை கலாய்க்கிற விதமாகவும் வருது. அண்ட் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா. ஸோ ஹாஷா பேசியிருக்கேன், நம்ம டீம் அப்படிங்கிற உரிமை எடுத்து மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். இதுவே வேற யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன். ஸோ நான் அப்படிங்கிறனால, நம்ம டீம் அப்படிங்கிறனால தான் உரிமை எடுத்து பேசினேன்.